யூனியன் முஸ்லீம் லீக் இவ்வளவு பெரிய எதிரியா மாறும்னு உடன்பிறப்புகள் ஒரு நாளும் கற்பனை பண்ணதில்லை. காதர் மொய்தீன் ஐயாவை இவ்வளவு கோவமா அவங்க குடும்பத்துல கூட யாரும் பார்த்ததில்ல. முஸ்லீம்னுடைய 6வது கட்டளையே திமுகவுக்கு ஓட்டு போடுறதுதான் அப்படின்னு நான் சொன்னேனா அப்படின்னு பிரஸ்காரர் ஒருத்தரை பார்த்து பொங்கி தள்ளிட்டார். ஒவ்வொரு இஸ்லாமியரும் சக இஸ்லாமியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 6வது கட்டளை விளக்கமா சொல்லுது. பண்பு பரிவு பாசம் இது ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அது விரிவா சொல்லுது. அந்த 6வது கட்டளையில அவரா சேர்த்துக்கிட்டது ஓட்டு போடுறதும் ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமை அப்படிங்கிறது தான். அதை ட்விஸ்ட் பண்ணி காலத்துக்கும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவர் சொன்ன மாதிரி மாத்தி கேள்வி கேட்டதுலதான் சும்மா பொங்கிட்டாரு. ஒன்னு இல்ல 2 இல்ல 60 வருஷத்து பந்தம் திமுகவுக்கும் முஸ்லீம் லீக்கும். காங்கிரஸினுடைய கொடுங்கோல் ஆட்சியை எப்படி ஒழிக்கணும்னு அண்ணா ரொம்ப ஆழமா யோசிச்சாரு. அவங்க பக்கம் இருந்து முஸ்லீம்களுடைய ஆதரவை தங்கள் பக்கம் திருப்பினாதான் தாங்கள் கண்டிப்பா ஆட்சி அமைக்க முடியும்னு அவர் உண்மையா நம்பினாரு. மகாத்மா காந்திக்கு இணைய அறிஞர் அண்ணாவும் முஸ்லீம்களை மனசார நேசிச்சாரு. 60களில் இப்ப நடக்கிற மாதிரியே ஒரு பெரிய போர் ஒண்ணு நடந்துச்சு. நீங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறீங்களா அரபு நாடுகளை ஆதரிக்கிறீங்களான்னு ரிப்போர்ட்டர்ஸ் அண்ணா கிட்ட கேட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இஸ்ரேல் ஆதரிக்கணுமா இஸ்மாயில் ஆதரிக்கணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு அண்ணா. ஜனாப் முகமது இஸ்மாயில் சாஹிப் அதான் மா மனிதர் காயிதே மில்லத் அவரைத்தான் நான் எப்பவுமே ஆதரிப்பேன் அப்படிங்கறத அந்த போர் பத்திய கேள்வியில கூட மறைமுகமா சொன்னாரு அண்ணா. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது காயிதே மில்லத் அவர்கள் பெரும் கனவோட உருவாக்கின கட்சி. அண்ணா தன்னுடைய இதயத்துல எவ்வளவு அளவு இடம் கொடுத்து வச்சிருந்தாரோ அதே அளவு இடத்தை தான் கலைஞர் அவர்களும் கொடுத்து வச்சிருந்தாங்க. அரசியல் மேடையில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் சரி முஸ்லீம் லீக் மட்டும் டிஎம்கே விட்டு கொடுத்ததே இல்ல. ஓடி வருகிறான் உதயசூரியன் நாகூர் அனிஃபா பாடும்போது முஸ்லீம் சகோதரர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் கண்களை கூட கண்ணீர் பூத்துக்கும். அதனாலதான் முஸ்லீம்களுடைய உரிமைகளை கட்டி காப்பாற்ற இரும்பு கோட்டை என்கிற அழிக்க முடியாத பேர் திமுகவுக்கு இதுவரைக்கும் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, அறிவாலயத்தையே தங்களுடைய சொந்த வீடா நினைச்ச முஸ்லீம் லீக் அவ்வளவு வெறுத்து போய் பேசுது. இத்தனை வருஷத்துல எங்களோட கூட்டணி கட்சியில இருந்த யாருமே எங்களுடைய ஆபீஸுக்கு வந்ததில்ல, விஜய் தான் முதல்ல வந்தாரு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றாரு மொய்தீன் பாய். அப்படி தேடி வந்த இடத்துல தான் முதல்வர் ஜோசப் விஜய் தங்க வீட்டு சொந்த பையனா நினைச்சு நெருங்கி நின்று தோல்ல கை போட்டு உறவு கொண்டாடி நிமிஷ நேரத்துல ஒன்னா கலந்துட்டாங்க முஸ்லீம் சகோதரர்கள். இப்ப மொய்தீன் ஐயா பேசுற பேச்ச கேட்கும் போது இத்தனை நாளா இவங்களோட திமுக பெரிய எண்ணன் மனோபாவத்துல தான் பழகி இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அண்ணாவும் கலைஞரும் போற்றி பாதுகாத்த அந்த உறவை ஸ்டாலின் ஐயாவும் நல்லா தான் பாதுகாத்துட்டு இருந்தாரு. இடையில தான் ஏதோ ஒரு கார்ப்பரேட் அப்ரோச் வந்து இவங்களுடைய உறவை கெடுத்திருக்கு. கொடுக்கிற இடத்துல நாங்க இருக்கோம், வாங்கிக்கிற இடத்துல தான் நீங்க இருக்கீங்கன்றத சொல்லாம சொல்லி இருக்கு திமுக. 2 பேர் ஜெயிச்சா என்ன வாங்க மந்திரி பதவி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு கொடுத்தாரு ஜோசப் விஜய். எந்த காங்கிரஸ் ஓரம் கட்டுறதுக்காக அண்ணா முஸ்லீம்களை கூட வச்சுக்கிட்டாரோ அந்த காங்கிரஸையும் அந்த முஸ்லீம் லீகையும் ஒரே மந்திரி சபையில உட்கார வச்சிருக்காரு விஜய். 60 ஆண்டு கால நட்பை இழந்த நிலையில இனியாவது திமுக நிதானம் காட்டுறது நல்லது. முஸ்லீம் லீகை கூட ஏதோ கோபமான வார்த்தையை சொல்லி உங்களை ப்ரொவோக் பண்ணலாம், பதிலுக்கு பதில் லாவணி பாடிட வேண்டாம் அப்படின்னு உடன்பிறப்புகளுக்கு உடனே கட்டளை போடுங்க. முஸ்லீம்களின் காவலன் அப்படிங்கிற பேரை காப்பாத்திக்கிறது ஒரு பக்கம் இருக்க, முஸ்லீம்களின் எதிரிங்கிற பேர் மட்டும் வந்துடாம கவனமா பாத்துக்கோங்க.